ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம். ஓரி பலவ சந்தனா, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற எங்கள் சர்வ ஞானியே உமக்கு ஆராதனை. கிரகிக்க முடியாது இந்த மாதத்துல கத்த சொன்னா உன் மகிழ்ச்சியை நான் பெருக பண்ண போறேன், மகிழ்ச்சியை பெருக பண்ண போகிறேன். நீ கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, அதிசயமான, கிரகிக்க முடியாத காரியங்களை ஆமென் நான் உனக்கு செய்வேன்.
கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. உங்க வலது கரம் உயர்த்தி சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறீங்க? என் படிப்பில் அது வெளிப்படணும் பாஸ்டர், என் குடும்பத்தில் அது வெளிப்படணும் பாஸ்டர். அல்லேலூயா. அநேக நேரத்தில் சத்துரு இவன் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்துக் கொள்ளுகிறார். ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு சொல்றார், மக்களே, உன்னை நிந்தித்த பரியாசம் பண்ணின ஒடுக்க நினைத்த மனிதர்கள் கிரகிக்கிற முடியாத அளவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா உனக்கு அவர் அதிசயங்களை செய்வாய். ஆராய்ந்து முடியாதது சத்துரு தோற்று போவான், சத்துரு தோற்று போவான். இந்த காலை பொழுதிலே தேவ பிள்ளைகள் விசுவாசித்தார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன், நான் குதிச்சு சாடி இருப்பேன். உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னாலேயே கிரகிக்க முடியாத காரியம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க. அநேகர் வாழ்க்கையில் அதை செய்து கொண்டு இருக்கிறார். மக்களே, உன்னுடைய படிப்புக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், சில பொல்லாத சூழ்ச்சிகள் மக்களே, உன் படிப்புக்கு விரோதமான சூழ்ச்சிகள், உன் பிள்ளையின் படிப்புக்கு விரோதமான சூழ்ச்சிகள், உன் பிள்ளையினுடைய படிப்புக்கு விரோதமா உன் தலைமுறை உயர்ந்து விடாதபடி சத்துரு எடுத்த சில திட்டம் இந்த பகல் வேளை நெருப்பப்பட்ட ஜன்னலை போல் தகர்ந்து போகிறது. எஸ், ஆராதித்து ஜெயமெடு தம்பி. திரவ திரவலவலவ கத்துர என் தெய்வம் எனக்கா ஏதாவது செய்வார் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று உனக்கா செய்கிறார். என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அம்மா, உன் ஆண்டவர் ஒரு நாள் அது மறந்திருக்காரா? தைரியமா சொல்லியா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உஞ்சகே. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இந்த வார்த்தையை காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இன்னும் சத்தமா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இன்னும் உயரட்டும். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே சர்வஞானியே
பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அதிசயங்களை உங்க கண்கள் காணும். சொல்லுங்க, சொல்லு மக்களை, முகத்தை பார்த்து சொல்லு. எத்தனை பேரிடத்தில் அதை சொல்ல முடியுமா? தைரியமா சொல்லு. உன் வாழ்க்கையில நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற, இனி எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிற, நம்பிக்கை இழந்து நீ காலை பொழுதுல வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிரகிக்க முடியாத சில காரியங்களை உனக்கான செய்வேன். நீ தைரியமா இரு. உன் குடும்பத்துல, உன் ஊழியத்துல, உன் படிப்புல பைபிள் சொல்லுது, எபூசியர்களுடைய பட்டணம் தாவீதின் தலைநகரமாயிற்று, இஸ்ரவேலின் தலைநகரமாயிற்று. எந்த இடத்துல வாழ்க்கை இல்லைன்னு நீ நினைச்சியோ அதே இடத்துல உன்னை தலை உயர பண்ணுவா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க ஒரு கணம் கூட யோசித்து பார்த்திருக்காது சில நன்மைகளை உனக்காக உன் குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்க. நீ ஒரு கணம் கூட யோசித்து பார்க்கல. ஹல்லேலூயா. அடிக்கடி இப்ப நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய 26 வருட என் ஊழியத்துல என்னுடைய தரிசனம் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே, வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி பெயரணும் அப்படிதான் நான் நினைச்சேன். இதே மாதிரி பெயரணும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினது என்னுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. என்னால இன்னைக்கு சிந்திச்சு கூட பார்க்க முடியல. ஆமா, ஒவ்வொரு இரவுகளிலும் போய் ஆண்டவரே, கிரகிக்க முடியாததை எனக்கு செய்றீங்களே, ஒரு கணம் கூட யோசித்து பார்க்காததை என் வாழ்க்கையில நீங்க செய்றீங்களே, அப்படியானால் என் கூட ஆராதிக்கிற என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீங்க கைவிடுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, நீ ஆராய்ந்து முடியாததும் நீ எண்ணி முடியாததுமான பெரிய காரியங்களை உன் குடும்பத்துல, உன் சபையில, உன் வேலையில, உன் ஊழியத்துல, உன் வாழ்க்கையில பிள்ளைகளில் செய்வ. ஹல்லேலூயா, ஆமென். சர்வஞானியே. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராம். அப்ப நம்ம யாரு? நம்பனா சரி, நம்ம யாரு சொல்லுங்க. இப்ப நான் யாருப்பா? ஞானி, உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பைத்தியங்கள். ஆமா, தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா நம்ம தான் பைத்தியம். நம்மை அழைத்தவர் பைத்தியம் கிடையாது, அவர் சர்வ ஞானி. அதனாலதான் நம்ம குடும்பத்தை இத்தனை வருஷம் ஆச்சரியமா நடத்தினார். ஆச்சரியம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலோ என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. வியாதியை சர்வஞானி சுகமாக்குகிறார். உன் பலகீனத்தை சர்வஞானி சுகமாக்குகிறார். ஓ, கிரகிக்க முடியா. அப்ப என்னை அழைத்தவர் சர்வஞானி, என் கூட இருக்கிறவர் சர்வஞானி, எனக்கு ஆலோசனை தருகிறவர் சர்வஞானி. அவர் எடுக்கிற திட்டம் தோல்வியா முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை நடத்துகிற பாதை
மகிமையா தான் இருக்கும். அவர் சர்வஞானி. நம்ம இயேசப்பா சர்வஞானி. நம்ம தெய்வம் சர்வஞானி. அவர் கிரகிக்க முடியாததை செய்வார். சர்வஞானியே உம்மையாரா. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, சர்வஞானியே. இன்னும் சத்தமா, சர்வஞானியே. உங்க ரெண்டு கைகளை ஒரு கணம் உயர்த்தி, தேங்க்ஸ் பா, என் கூட இருக்கிறீங்க. நான் நினைச்சு பார்க்காததெல்லாம் நீங்க செய்வீங்க. நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன். விசுவாச அறிக்கையிட முடியுதா? என் குடும்பம் தோற்று போகாது, என் ஊழியம் தோற்று போகாது. சத்துரு பெருவெள்ளத்தை போல எழும்பினாலும் எனக்கு ஒரு மறைவிடம் இருக்கு. அவருடைய செட்டைகளின் நிழலில், அவருடைய செட்டைகளின் நிலைவில் எனக்கு ஒரு இடம், எனக்கு ஒரு இடம். அவருடைய பந்தியில எனக்கு ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மையாரா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி அப்பா சர்வஞானியே உம்மையாரா. என்னை நடத்த உங்களால முடியும் ஆண்டவரே. என்னை பாதுகாக்க முடியும் ஆண்டவரே. என்னை வழி நடத்த முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியமா, சத்துரு தோற்று போவது நிச்சயம்? அன்னைக்கு ஆமானுடைய மனைவி சொன்னா, அவன் யூதனானா, என் ஆலயத்துல போய் இருந்து இயேசுவேன்னு சொல்லி ஆராதிக்கிற பிள்ளையானால் அவனுக்கு முன்னால் நீ தோற்று போவது நிச்சயம். அவன் ஜெயிப்பது நிச்சயம். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறது நிச்சயம். ஆராதிக்கிறவன் ஜெயிக்கிறது நிச்சயம். துதிக்கிறவன் ஜெயிக்கிறது நிச்சயம். நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சத்துருவை நாம் ஜெயிப்பது நிச்சயம், நிச்சயம். உம்மை ஆராதிக்கிறோம்.